என்னோட பேர் வந்து அப்பர்ணா. நான் இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 2 சர்வீசஸில் டிசிடிஓ வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ண முடியாதுன்னு எனக்கு ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்தாலுமே முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட நான் வந்து வெற்றியை தேடி வந்தேன். வெற்றி எப்படி தெரியும் அப்படின்னா, ப்ரீவியஸ் டாப்பர்ஸோட இன்டர்வியூஸ் அப்படிங்க படித்தவங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாம் கேட்கும்போது அவங்க வந்து வெற்றியை வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அது மூலயமா நான் வந்து வெற்றிக்கு வந்து வந்தேன். ஸோ வெற்றியோட ப்ரிலிம்ஸோட டெஸ்ட் சீரீஸும் நான் எடுத்திருந்தேன். மெயின்ஸ் 2A and 2 ரெண்டுத்தோட டெஸ்ட் சீரீஸுமே நான் வந்து பண்ணியிருந்தேன். அண்ட் அவங்களோட மெட்டீரியல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக சூப்பராக இருக்கும். அவங்களோட மெட்டீரியல்ஸ் மட்டுமே நான் ரிலே பண்ணி தான் என்னோட சக்ஸஸ் வந்து இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் எந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸுமே ரெஃபர் பண்ணுறதுக்கான டைம் எனக்கு இல்லை. அண்ட் நான் புதுசு அப்படின்னும் போது என் கையில் வந்து 8 months டைம் தான் இருந்தது. அந்த மொத்த பீரியடுமே ஒரு 8 months தான். ஃபிலிம்ஸ்க்கு ஒரு 2 months இருக்கும், அண்ட் இதுக்கு வந்து ஒரு 4 months அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த ஷார்ட் ஸ்பேனில் என்னால் வந்து இந்த சக்ஸஸ் வந்து ரீச் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னா அது கண்டிப்பாக கிரெடிட் வந்து வெற்றிக்கு வந்து கொடுத்தே ஆகணும். அண்ட் என்னோட ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் வெற்றியோட சப்போர்ட் இது வந்து எனக்கு வந்து பேக் போனாக இருந்தது. அண்ட் தென் இந்த விஷயத்தில் நான் தேங்க் பண்ண வேணும்னு நினைக்கிறது வந்து யார் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு டெஸ்ட்டுமே நான் எழுத எனக்கு வந்து ஃபீட்பேக் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ஒரு ஃபீட்பேக்குமே என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் என்னோட ஆன்சர் ரைட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதனால என்னோட டெஸ்ட் பேப்பரை கரெக்ஷன் பண்ண அத்தனை ஃபேக்கல்ட்டிஸ்க்குமே நான் வந்து தேங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் என்னோட பிரான்ச்சோட ஜாயின்ட் டைரக்டர் செந்தில் அண்ணா, அந்த அண்ணாவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு வாட்டியும் டவுட்ஸ் இருக்கும் போதும் அவங்க கூப்பிட்டு என்ன உட்கார வச்சு பேசியிருக்காங்க. அண்ட் அங்கே இருந்த ஸ்டாஃப்ஸ் ரினிஷ் பாபு சார், ரம்யா மேம், இவங்க எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நான் என்னோட ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப தேங்க் பண்ணணும். ஏன் அப்படின்னா, நான் ஜாப் போயிட்டு இருந்தேன். ஆக்சுவலி 2024 ஜூன் வரைக்குமே நான் வந்து ஒர்க் போயிட்டு தான் இருந்தேன். திடீர்னு வந்து நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் பர்சீவ் பண்ண போகிறேன், நான் ஜாபை குவிட் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது கண்டிப்பாக ஒரு என்னை டிபெண்ட் பண்ணியிருந்த ஒரு சில விஷயங்களில் அவங்க கொஞ்சம் தவிர்த்துருக்கு தனியாக பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருந்தது. அண்ட் நான் என்னோட நேட்டிவில் போய் தான் நான் வந்து வெற்றியை கம்ப்ளீட்டாக படித்தேன். அண்ட் இந்த 8 months பீரியடில் என்கிட்ட ஃபோனும் கிடையாது. ஸோ ஃபோன் என்டர்டைன்மெண்ட் எதுவுமே இல்லாமல் ஃபேமிலி பிரிஞ்சிருந்து தான் இந்த ஷார்ட் ஸ்பேனில் வந்து என்னால் இந்த சக்ஸஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியும். தேங்க்யூ. வெற்றி IAS Study Circle, the best academy for competitive examination.